கல்யாணத்துக்கு உருப்படியா போக விட மாட்டாரு அவரு. Tak 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 tak. தலை வீடியோவில் போகிறதுக்குள்ள எதுவும் பண்ணவும் மாட்டாரு, லேட் பண்ணுங்க இப்படி பண்ண இருக்காரு. நீங்கள் என்ன உங்களை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாய்ஸ் மாறி ட்ரிப்பு கிளம்பியாச்சு. ரூம்லாம் ரெடி பண்ணிட்டாரா மாறியே? உள் வழியாக போயிட்டுருக்கு. எல்லாம் ரெடி பண்ணிட்டு அமுச்சு விடு. நீ இது டீசல் செலவு அமுச்சு விடு. டீசல் செலவா? ஆமாம், அக்செப்ட் பண்ணிட்டேன். அமுச்சு விடு. எல்லா வீடியோவும் உங்களை போகிறேன் நான், ஆனால் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேறீங்க. சாப்பிடுங்க எல்லாரும். சொல்லிட்டேன் 1 month எடுக்கும்பா. எதனா பாட்டு போடு. ஏதோ சாவு வீட்டுக்கு போற மாதிரி பண்றீங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணுமா இல்ல பாட்டு போடுங்க. ஜி எனக்கு தான் ஃபேன்ஸ் இருக்க மாட்டாங்க. வீடியோவில் அமைதியாகவே உட்காந்து வரான். எனக்கு தான் ஃபேன்ஸ் இருக்க மாட்டாங்கண்ணா. அவனை மட்டும் கொண்டு வராதிங்க பாவம், அமைதியாகவே இருக்கிறான். அந்த பரமசிவத்தை மட்டும் நம்ம ஓனர் எப்படி பேசுவாரு? இல்ல இல்ல அதுல இருந்து சொல்லலாம். பெயிண்ட வந்து எதுவுமே பேசுவேன். அந்த ஆளு வந்தாரு அப்படியே போனார். அவ்வளவு அந்த கதவு தான் ஏமாத்திட்டான் நம்மள. என்ன பண்ணா? அது 8 வருஷம் ஆகுதாண்டா அந்த டோர் வாங்கி, அந்த இது வாங்கி நம்ம தான் கட்டாண்டா ஆளு. யூடியூபர் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பொருளும் வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா அங்க இந்தியா வரேன்னு வீடியோ எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. நம்ம தேவைன்றது தேங்க்யூடா. அது அவருக்கு இங்கெல்லாம் முடி இருக்கட்டா புட்டை, எனக்கு முடிய இருக்கால அதெல்லாம் அட்டிக்கிட்டா நீ டிசைட் முடியாட்டி வீடியோ எடுத்துற அப்படியே எடுத்துட்டு போயிட்டு பார்த்துருங்க. அவன் அப்படியே அமெரிக்காவில் போய் வாங்கிப்பாங்க. ஒரு மைக் வாங்குவோம். அதுதான் நம்ம இதெல்லாம் போது இருக்கு. பைத்தியக்காரா ஒரு சைடு சாஞ்சினே போலாண்டா. இது பின்னாடி புஷ்பேக்டா, அது அப்படிதான் இருக்கும். அது புஷ்பேக்கோட டிசைன் அப்படி. ஜி ட்ரெயின்ல வந்து 5 வருஷம் ஆகுதாண்டா. நான் சொல்லவே இல்லை. இவர் இருக்காருல்ல, இவர் பரமேஷ், இவர் பேரு. இவருக்கு ட்ரெயினே தெரியாது, ட்ரெயினாலே என்னன்னு தெரியாது. இப்போ இனிதான் ஒரு கூட்டம் வந்து இந்த குழந்தைங்கள எப்படி இதுதான்ப்பா ஜன்னலு, இதுதான்ப்பா டோரு, இதுதான்ப்பா பாத்ரூம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இவருக்கு எல்லாத்தையும் சொல்லி கூப்பிட்டு வரணும். நான் சொன்னேன் 5 வருஷம் ஆகுது. நீங்க தான் சொன்னீங்க 5 வருஷம் ஆகுதுடா. நாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி ஈரோட்ல நான் வித்தவுட்ல வந்தேன்டா. வித்தவுட்ல வந்தீங்களா? இவன் தாங்க வித்தவுட்ல வந்தாங்க. இவருக்கு ஃபைன் போட்டு விடுங்க. ஒரு 5 வருஷம் ஆகுது. 270 ரூபான்ட்டு வட்டி கிட்டி எல்லாம் போட்டு இவருக்கு ஒரு ஃபைன் போட்டு விடுங்க. டிடி யாருன்னா இருந்தாங்கன்னா பெரிய கேஸ் மாட்டிப்பாரு. ட்ரெயின் மேலே உட்காந்து வருவேன். அந்த இதுல எல்லாம் பார்த்து வந்து சொன்னேன். அது மாதிரிலாம் இப்பதானே அதான் போய் பார்த்துமே ஒரு மயிறு படத்துக்கு பார்த்தா எல்லாரும் நல்லா இருக்கு.
அதான் ட்ரிபிள் டி தான். சுமாரா ரொம்ப சுமார் படம். அந்த 150 ரூபாய்க்கு இன்னொரு பிரியாணி வாங்கி சாப்பிட்ருக்கலாம்டா கமலேஷ். அது நல்லா இருந்துச்சு, நல்லா வயிறு திருப்தியாக சாப்பிட்டு போனேன். நம்ம தூக்கம். ஆனால் நம்ம பாண்டியில் 120 ரூபா 350 ரூபா. அந்த அதுக்கு மேலே பராசக்திக்காக போயிருக்கலாம்டா. போமா நைட்லாம் வேணாம். பராசக்தி இன்னும் மாட ஓடுது. தெரிலண்ணா, சாரிண்ணா நான் அவன்கிட்ட சொல்றது. ஓகேடா ஓகேடா பேசலாம். இல்லடி இது இதுக்கு சத்தியமா சாரிண்ணா. இதுக்கு மரியாதை எல்லாம் கூட்டதே இல்லை வரவே சாரி சமயம்டா சமையல் தான் நடந்து. சிவா எங்கறியா ஐயோ இங்கதான் நினைக்கிறேன். இன்னும் 1 hour தெரியாதா உனக்கு? பாரு எனக்கு தெரியாதுப்பா. ஏய் ஃபோன் சும்மா தான் வச்சிருக்க கையில. என்னடா யாருக்கு? ஜிக்கு இவரு கல்யாணம் ஆகணும், அவ்வளோதான். இவர் இருக்கார்ல காய்ஸ், இங்க பாருங்க, இது நம்ம புது vlog சேனல். இவர் இருக்கார் பாருங்க, இவர் பேர் வந்து பரமேஸ்வரன். இவர் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு, டபுள் டிகிரி பண்ணியிருக்காரு, பல்லாவரத்தில் வீடு. ஸோ பொண்ணுங்க யாருன்னா பல்லாவரத்தில் இருந்து சிங்கிளாக இருக்கீங்கன்னா இவர் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். சரிங்களா? எங்கள் அண்ணனுக்கு ஒரு அண்ணி வேணுமா, அதனால் அவர் வைக்கப்படுறாரு வேற. சரி, ஃபீல் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்றேன். திருவண்ணாமலையில் எடுத்த ஃபோட்டோலாம் இருக்குது, எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எல்லா ஃபோட்டோவும் அனுப்பிச்சி விட்றேன். ஓகே. சாரி, ரஞ்சி டிராஃபி பிளேயர் அவரு. ஷஹீத் முஸ்தாக் அலி ஆடி இருக்காரு. ரஞ்சி டிராஃபில 2 டக்கா இருக்காரு. 2 டக்கு, அப்புறம் ஒரு 50 வச்சிருக்காரு. ஓகே, சூப்பர். ஒயிட் பால் குட் பாய், ஆனா ரெட் பாலுக்கு பேட் பாய். வெரி வெரி பேட் பாய். 10 ரன் தாண்டது இல்ல. கட் பண்ணிட்டேன். ஜி ஜி வீடியோ நான் பாடுறேன் அவரை. ஏய் கலக்குறாரு அவரு. போ எடுத்துட்டேன் மாறி, கலக்குறடா மாறி. என்ன சொல்லு நம்ம மாறி ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். ஃபுல் வ்ளாக் போடுவோம். டே இதை இவர் ஜிஏல கலாச்சதெல்லாம் போடுவோம், எல்லாமே போடுவோம். யாரும் பார்க்க மாட்டாங்க ஜி. அப்படியா ஜி? என்ன சொல்றாங்க? ஐயோ மாறி, எனக்குலாம் அடி போட்டுச்சு, வெயிட்லாம் தூக்கிட்டு போக முடியாது மாதிரி. என்ன மாதிரி இப்படி பண்ற ஜி? வாங்க ஜி அங்கே பாருங்க, உங்களை காண்டி எல்லாத்தையும் தூக்கி வராது. ஏசிடி மாதிரி சூப்பரா, தேங்க்ஸ்ரா மாதிரி. ஒரு லைட்டு கூட போட தெரியல கமலேஷ். இப்போ எப்படி இதில் 2 நம்ம 2 ஜி? நானும் ஒரு பெட்டில் வச்சுக்கலாம் ஜி. வாங்க. அவர் தான் ஒல்லியாக இருக்காரு. கோப்பை அப்படியே படுத்துக்கிறேன். அவர் கை கால் போட்டுனா கூட விட்டுருவார் மாதிரி. ஏ ஜி என்னாச்சு? ஏன்னா மச்சி கிச்சி போட்டுற போறீங்க மாறிக்கு அப்புறம் தண்டம் கட்ட முடியாது. குஷனிங்கு கஷ்டமா இருக்கா மாதிரி? இல்லடா மாதிரி எதுவுமே பண்ண முடியல. குஷனிங் அதை எடுறா அதில் என்ன இருக்கான்னு பார்ப்போம். நான் ஏசி ஓடாதுன்னு நினைக்கிறேன். ஒயரே பிச்சு போய் கிடக்குது. எப்படி ஏசி ஓடும்? ஏசி சும்மா ஏசிலாம் கிடையாது. இன்ஸ்டால போடுவேன், நான் கண்டிப்பா போடுவேன். எல்லாருமே ரெடியா இருக்கும். இந்த ஆளை மட்டும் பாருங்க. சத்தியம் இவரை மட்டும் யாரும் கல்யாணம் பண்ணாதீங்க. லேட் பண்ணிட்டே இது பண்ணுவாங்க.
மூடுறாரு என்ன எல்லாம் தான் ராமி பேசிட்டு 2 மணி நேரமா குளிக்கிறாரா இவரு. நீங்க ராம் இல்ல ராகவன். பாய்ஸ் மாரியோட கல்யாணத்துக்கு போறோம். அவ்வளவுதான். அடுத்து ஒரு கல்யாணம் தான். கண்ணாடி போட்டிருக்காரு. ஏன் நீ சொல்லவே இல்லை? எல்லாரும் சாப்பிடுங்க பாய்ஸ். நீ சாப்பிடுங்க. ஆண்டி உங்கள் பையன் வந்து இந்த பசங்க இருக்காங்கள்ல, அந்த சாமி மந்திரம் கற்றுப்பாங்கள்ல, அவங்க கூட சேர்ந்துக்கிறேன்னு சொல்கிறாரு. ஓகேன்னு சொன்னீங்கன்னா இங்கே சமயபுரத்தில் ஏற்றி விட்டு வந்துடலாம். பட்டெல்லாம் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. எனி டைம் கோயிலே இருக்கலாம். இந்த பசங்க தான் இந்த மாதிரி பட்டை போட்டுட்டு எல்லாமே பக்கவாக இருந்துருக்கலாம். அவருக்கு இதான் பிடிச்சிருக்கான், இந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கான் அவருக்கு. ஜி என்னாச்சு? ஐஸ்கிரீம் சாப்பிட்றது. அண்ணாச்சி ஐஸ்கிரீமா எப்படி இருக்கு? இன்னும் உங்களுக்கா? அண்ணாச்சிக்கு 2 ஐஸ் வேணுமா? நான் எடுத்துட்டு வரேன். அண்ணாச்சி
இந்தாங்க அண்ணாச்சி அண்ணாச்சி அப்புறம் நான் போய் எடுக்கணும்ல நான் இந்தாங்க நான் போய் எடுக்கணும் போதுமா 2 அண்ணாச்சி ஃபயர் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க அண்ணாச்சி 3 டப்பாவா என்ன தெரியாத உனக்கு அடிச்சு குழந்தைன்னு நான் ஓடி போயிடு வரீங்க மாறி போறான் கோபனா பாருங்க சாமி மாலை வாடா மாறி அவரு 3 பேர் ஒரு ட்ரெயினில் போய் எங்கே போயிட்டான் அதுக்குள்ள இப்படி நினச்சிக்கலாம் விடு சூப்பராக இருக்கு